சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் இது போட்டு வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விடணும். நான் 1.5 ஸ்பூன் போடுறேன் 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டோன்னே தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா போட்டு வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கினோன்னே க்ளீன் பண்ண சிக்கன் 1 kg போட்டுடணும். சிக்கன் போட்டுட்டு தயிர் வந்து ஒரு 250 ml கிட்ட ஊற்றிடணும். அப்புறம் கறிக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள், ப்ளெயின் மிளகாய்த்தூள் தான் போடணும். கறி வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டு அந்த தயிர்லேயே வந்து சிம்மில் கறி வேக வைக்கணும். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. அந்த சிம்மிலே அப்படியே வேக வச்சுக்கணும். கறி நல்லா வெந்தோன்னா ஊற வச்சுருக்க அரிசி போட்டு அரிசி போட்டுட்டோன்னே ஒரு மீடியம் சைஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும். ஒரு அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு, காரம் போட்டு அவ்வளோதான், பிரியாணி ரெடி. பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்கு. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.